வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் தான். இன்றைக்கி இருக்கக்கூடியதில் சீனியர் சிட்டிசன், அதாவது பெரியவங்களாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி ஆகி ஹாஸ்பிட்டலில் பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தவங்களா இருக்கட்டும், இல்லைனா ஃபிசிக்கலி கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கவங்களா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வெயிட் அதிகமாக போடுறது, அதை சுலபமாக எப்படி குறைக்கிறது அப்படின்றது தெரியாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதில் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் கூடவே இருக்கும். ஸோ பிபி, சுகர் இந்த மாதிரி அவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால அதிகமான கொழுப்பு வயிறில் தேங்கி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான வகையில் சேரில் உட்காந்து சில பயிற்சிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி முழுக்க ரொம்ப எளிமையாக அனைவரும் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சேர் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த சேரில் கைப்பிடி இல்லாத சேராக இருக்கணும். அந்த சேரில் எப்படி உட்காந்துக்கோங்க. இப்போ பார்க்க போகிறது பயிற்சி. நம்ம ஒரு ஜாகிங் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலை இந்த மாதிரி நல்லா லிஃப்ட் பண்ணும் போது நம்மளோட ஸ்டொமக்லாம் நல்லா டோன் ஆகிறதுக்கும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதுக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதில் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு 4 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ பார்க்க போகிறது செகண்ட் எக்ஸசைஸ். ஸோ இதில் கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ காலை ஒரு சைடு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்ட்ரெச்சஸ். இப்போ ஷோல்டர்லேருந்து ஹிப் வரைக்கும், லெக் வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும், நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ சீனியர் சிட்டிசனாக இருந்தாலுமே சரி, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி தான். அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 30 கவுண்ட்ஸ் ஒரு 4 செட்ஸ் பண்ணால் இது போதும். அடுத்து பார்க்க போகிறது தேர்ட் எக்ஸசைஸ். கையை ஃபுல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம். கூடவே காலையுமே ஸ்ட்ரெச் பண்ணணும். நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். கையை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இது கண்டினியூஸாக கையை இந்த ஃப்ளோவில் கொண்டு போயிட்டு கண்டினியூஸாக நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்கும் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு நல்ல மொபிலிட்டி இருக்கும், நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ வயதானவர்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். இதை அழகாக உட்காந்து சேர்லேயே இதை பண்ணலாம். அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதை கண்டினியூஸாக ஒரு 30 கவுண்ட்ஸ் ஒரு 3 செட்ஸ்லேருந்து 4 செட்ஸ் பண்ணால் போதும். அடுத்து பார்க்க போகிறது 4th எக்ஸசைஸ். இந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்தாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். கை எடுங்க. ஸோ இந்த கையை எடுக்கும் போது கால் கரெக்டாக அது கிட்ட எடுத்துகிட்டு வரணும். ஒரு கையில் சேரில் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே லெக் சேஞ்ச். காலை மாற்றிக்கோங்க. ஸோ இந்த கையை எப்படி வைங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதே போல் ஒரு 30 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். 3 to 4 செட்ஸ் பண்ணும்போது அடிவயிறுலேருந்து ஒரு நல்ல கம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ வயிறு குறையிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5th எக்ஸசைஸ். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கை அப்படியே மேலே தூக்கிக்கோங்க. ஒரு கால் முன்னாடி வைக்கணும். ஸோ திருப்பி கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம பண்ணும்போது நல்லா ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் ஆகும். ஸோ நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது அப்படியே கண்டினியூஸாக நம்ம பண்ணுறோம். ஷோல்டருக்குலாம் நல்ல ஒரு மொபிலிட்டி, நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். நல்லா கை ஃபுல் ஸ்ட்ரெச்சஸ். இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 30 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். 3 to 4 செட்ஸ் பண்ணால் போதும். அடுத்து பார்க்க போகிறது 6th எக்ஸசைஸ். கையை நல்லா மேலே தூக்கிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலை அப்படியே நீட்டிக்கோங்க. ஸோ இதில் அப்படியே டச் பண்ணுற மாதிரி கொண்டு வாங்க. இது நம்ம பண்ணும்போது நல்லா தை மசில்ஸ்ல இருந்து எல்லாம் ஸ்டொமக் எல்லாமே நல்லா கம்ப்ரெஷன் ஆகும். நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதை கண்டினியூஸாக ஒரு 30 கவுண்ட்ஸ் நம்ம பண்ணிவிட்டு 3 to 4 செட்ஸ் பண்ணால் இது போதும். இப்போ பார்க்க போகிறது 7th எக்ஸசைஸ். சேரில் இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. சேரில் கை வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும்.
ஸோ அப்படியே கண்டினியூஸாக பண்ணுங்கள். அடுத்து 8th எக்ஸசைஸ். கை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கை இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்கும், நல்ல ஒரு லோவர் அப்டமனுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சும் பிளட் சர்க்குலேஷனும் இருக்கும். இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதை கண்டினியூஸாக ஒரு 30 கவுண்ட்ஸ் ஒரு 3 செட்ஸ் பண்ணால் போதும். அடுத்து 9th எக்ஸசைஸ். கையை இந்த மாதிரி இன்டர்லாக்கிங் பண்ணிக்கோங்க, அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக அப்படியே லெஃப்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ ஹிப்பில் ஒரு நல்ல ஸ்ட்ரெச் இருக்கும். திருப்பி ரிவர்ஸ் வாங்க, திருப்பி ரைட் சைட் ஃபுல் ஸ்ட்ரெச், திருப்பி பேக் வாங்க, திருப்பி அதே போல் அந்த பக்கம் ஃபுல் ஸ்ட்ரெச், திருப்பி அப்படியே ரிவர்ஸ் வாங்க. இதை அப்படியே கண்டினியூஸாக ஒரு மூமெண்ட்டாக பண்ணுறோம். நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஹிப்பில் ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ண முடியும். கையெல்லாம் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இருக்கணும், எங்கேயுமே பெண்டாக இருக்கக்கூடாது எல்போலாம். ஸோ இதை கண்டினியூஸாக ஒரு 15 கவுண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். 3 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ பார்க்க போகிறது 10th எக்ஸசைஸ். கையை இந்த மாதிரி இன்டர்லாக்கிங் பண்ணிக்கோங்க, அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், எல்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்படியே லேட்டரல் ஸ்ட்ரெச், அப்படியே ரைட் சைட் சாய்ங்க. ஹிப் ரீஜனில் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணணும், நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அதே போல் அந்த பக்கம் திருப்பி பேக் டு பொசிஷன், ரைட் சைட், திருப்பி பேக் டு பொசிஷன், அப்படியே லெஃப்ட் சைட். ஸோ கண்டினியூஸாக இதை வந்து ஒரு ஃப்ளோ மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ நல்ல பிளட் சர்க்குலேஷனை ஹிப் ரீஜனில் ஃபீல் பண்ணுறோம். ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ்க்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த பக்கம் ஒரு 15 கவுண்ட்ஸ், இந்த பக்கம் ஒரு 15 கவுண்ட்ஸ், ஒரு 30 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ பார்த்த பயிற்சி அனைத்து வயதினருக்குமே அனைவருமே பண்ணக்கூடிய வகையில் மிக எளிமையாக தான் இருக்கும். இதை நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும், வெயிட் குறையும், நம்மளோட ஆரோக்கியம் கூடும், உடம்புல ஃபுல் பாடி பிளட் சர்க்குலேஷனுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இதை கண்டினியூஸாக பண்ணும்போது ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.